ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பங்களாவின். ஸோ இன்னைக்கு என்ன ரோடு பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த போக்குவரத்து நெடுஞ்சாலை துறையிலிருந்து ரிலீஸ் இருக்கக்கூடிய 2024ஆம் ஆண்டுக்கான நியூ ரெக்யூமெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 39,100 பிளஸ் பணிகள் கொடுக்கறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. வீடு நிரந்தர அரசு பண்ணிருக்காங்க. எந்த ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில உங்களை எடுக்க போறவங்கள நீங்க பெரிய பெரிய அதிகாரி பணிகளுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அதுக்காக தான் இந்த சம்பளம் நிர்ணயிச்சிருக்காங்க. லாஸ்ட் அப்ளை டேட் பாத்தீங்கன்னா 15/2/2024 சொல்லியிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி, வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 60 வேகன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 15,600 முதல் 39,100 வரை சொல்லிருக்காங்க. பிளஸ் எக்ஸ்ட்ரா லோன்ஸ் பாத்தீங்கன்னா 5,400 சொல்லியிருக்காங்க. சோ டெக்னிக்கல் மேனேஜர் லெவல் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 60 வேகன்சிஸ் இருக்கு. பெர்சன் டிசபிலிட்டிக்கு பாத்தீங்கன்னா இந்த 60 வேகன்சில இருந்து 9 வேகன்சிக்கு பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்க. அந்த 9 வேகன்சிஸ் யாரெல்லாம் எலிஜிபிள் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப் டு 30 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். இந்த ரெக்யூமெண்ட் எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெக்யூமெண்ட் அடிப்படையில இருக்கிறனால ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் டெஸ்ட் வைப்பாங்க. சோ இது ரெண்டு யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகி பாஸ் பண்றீங்களோ சோ அவங்களுக்கு தான் இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ண போறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நார்மலா எஸ்சி எஸ்டினா பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் சொல்லுவாங்க, ஓபிசிக்கு 3 வருஷம் சொல்லுவாங்க, ஓசி கேட்டகரிக்கு 2 வருஷம் சொல்லுவாங்க, பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்கன்னா 10 வருஷம் சொல்லுவாங்க. அதுல எஸ்சி எஸ்டி யூஆர் கேட்டகரி சொல்லிட்டு எப்படி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்குதோ சோ அது எல்லாமே இதுக்கு அப்ளிகபிள். யாரெல்லாம் ஓபிசி சர்டிபிகேட் வாங்காம இருக்கீங்களோ கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பெர்சன் டிசபிலிட்டிக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கேட்டகரி டீடைல்ஸும் இதுல தனியா கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அதுல ஜஸ்ட் நீங்க டேரா போயிட்டு எபோட்டஸ்குள்ள போயிட்டு ரெக்கமெண்ட் கிளிக் பண்ணிட்டு வேகன்சிஸ் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஆன் தி அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் டெப்டி மேனேஜர் இதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆயிடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சில டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். உங்களுடைய போட்டோவா இருக்கட்டும், சிக்னேச்சரா இருக்கட்டும், 10th மார்க் ஷீட்டா இருக்கட்டும், அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கக்கூடிய அந்த மார்க் ஷீட்டா இருக்கட்டும், அதே மாதிரி இன்டர்வியூ கால் லெட்டர் யூபிஎஸ் அதோட டீடைல்ஸ் இருக்கட்டும், சோ ஃபைனல் மார்க் ஷீட். சோ இது எல்லாமே கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ப்ரிவியூ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எடிட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். சோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 15/2/2024 சொல்லியிருக்காங்க. வாங்க இப்ப நம்ம அதை அப்ளை பண்றதுக்கான லிங்க் உள்ள போய் பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இதுக்குள்ள போயிட்டு இது எதுவுமே நீங்க டச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த நேம் ஆஃப் தி போஸ்ட், ரெக்கமெண்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணி தான் இருக்கும். இந்த யூபிஎஸ்சி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் நீங்க கண்டிப்பாக. சோ அதோடைய ரோல் நம்பர், உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மார்க், பர்சனல் டெஸ்டோட மார்க், அதோட இது டீடைல்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி சைட்ல ஃபில் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரி பேசிக் டீடைல்ஸ் பார்க்கலாம். உங்க நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், உங்க டேட் ஆஃப் பர்த், நீங்க ஜெண்டர் மேலா ஃபீமேலா அதர் கிடைக்கிறா, நீங்க என்ன கேஸ்டை சார்ந்தவர்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓபிசி கண்டிப்பா இருந்தீங்கன்னா சர்டிபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். பெர்சன் டிசபிலிட்டி எஸ்னா எஸ்ன்னு கொடுக்கலாம், நோனா நோன்னு கொடுக்கலாம். சோ எஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்னா அதோட இதுக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைரக்டர் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் டிசபிலிட்டி சர்டிபிகேட் இருக்கீங்க பிரசன்ட் பண்ணா அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபாதர் அல்ல ஹஸ்பண்ட் யாராவது நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அவங்களுடைய நேம் இது நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், பின்கோட் நம்பரு, பெர்மனன்ட் அட்ரஸ் உடைய டீடைல்ஸ், சிட்டி, ஸ்டேட், பின்கோட் நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டெலிபோன் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர், சோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் இது 10th 12th டிகிரி, சோ அதோட எங்க படிச்சீங்க, எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்க, எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க, எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்க,
எவ்வளவு மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க அது வந்து கொடுக்கலாம். அடிஷனலா நீங்க வந்து ஆட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். 4, 5ன்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். அதை நீங்க வந்து எத்தனை கம்பெனில நீங்க வேலை பார்த்தாலுமே அதையும் நீங்க வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கலாம். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ, சிக்னேச்சர், பர்த் சர்டிபிகேட், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கக்கூடிய அதோட சர்டிபிகேட், எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், அதே மாதிரி ஐஏஎஸ் மார்க் ஷீட்டோடைய சிவில் இன்ஜினியரிங் அதோட மார்க் ஷீட், இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயில வந்து நீங்க இதுல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலா எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க மூவ் ஆயிடும். சோ இது மாதிரி தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சாலே எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.